ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வந்து உள்ளே இருக்கிற ஹாஸ்டல். இப்போ ஹாஸ்டல் வந்து ஒன்று ஒன்றா கட்டிகிட்டு இருந்தாங்க, 60லேருந்து கட்டிகிட்டு இருந்தாங்க. லார்ட்ஸ் வந்து கொஞ்சம் சீனியர் ரூமு, ஃப்ளெமிங் வந்து பெரிய ஹாஸ்டலு, அப்புறம் பக்கத்தில் சின்ன சின்ன ஹாஸ்டல், அப்புறம் லேடிஸ் ஹாஸ்டல், மொத்தம் பிளாக்காக கட்டினது. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் முதல்ல கட்டினது. அதனால் முதல்ல சீனியர்ஸ் வந்து அதில் ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் என்ன நினச்சின்னா, அந்த சீனியர்ஸ் வந்து அதை வக்கேட் பண்ணல. அதுக்கப்புறம் ஜூனியர்ஸ் வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஹாஸ்டல் இருந்துச்சு. இந்த சீனியர்ஸில் என்னாச்சுன்னா, ஃபெயிலாக போனவன் இவங்கெல்லாம், ரெண்டாவது வந்து ஸ்டடிக்கு ஒரு ரூமு, இவங்க படுக்கிறதுக்கு ஒரு ரூமு, அது மட்டும் இல்லாமல் அவுட் சைடர்ஸும் வந்து கெஸ்ட்டுங்களையும் தங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஹாஸ்டலுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆர்ட்ஸ் காலேஜில் தங்குற ஸ்டூடெண்ட்ஸையும் தங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஹாஸ்டலில் ரூம் நிறையா இருந்து, முதல்ல ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் என்னென்னாக்கா, இட்ஸ் ஹாஸ்டல் பில்ட்டு ஃபஸ்ட்டு 25-30 ரூமு, சௌரியமான சாப்பாடு, படிக்கிறதுக்கு ஒரு ரூமு, படுக்கிறதுக்கு ஒரு ரூம்னு தனித்தனியாக ரூம்ஸு, கெஸ்ட்டு வந்தால் கெஸ்ட்டு ஃப்ரீயாக தங்கலாம், டவுனுக்கு வர்ற கெஸ்ட்டுங்களை, அப்புறம் இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ கேன் ஸ்பெண்ட் ஃப்ரம் அதர் காலேஜஸ்ஸு. ஸோ இது வந்து இட் இஸ் மோர் லைக் அ ஹாஸ்டல் அண்ட் ஹோட்டல் அண்டு ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி இருந்திருக்கு. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு ஹூ ஆர் சீனியர்ஸு. ஜூனியர்ஸ் வந்து பக்கத்து ஹாஸ்டலுக்கு வந்தோடனே என்னாச்சுனாக்கா, நம்பர் ஜாஸ்தியாக போச்சு. அவங்களுக்கு வந்து இடம் பத்தலை. அவங்க ஒரு ரூமில் 3 பேர் 4 பேர் கூட்டம். ஸோ ஜூனியர்ஸுக்கு வந்து இந்த ஹாஸ்டலுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டா 10 ரூமை கொடுத்தா இவங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஆனால் சீனியர்ஸுக்கு வந்து இந்த ரூமை வக்கேட் பண்ணவோ இந்த கம்ஃபர்ட்டை கொடுக்கறதுக்கு சௌரியம் இல்லை. அதனால் ஒரு சொல்ல முடியாத ஒரு கான்ட்ரவர்சி பிட்வீன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு. இது வந்து ஒரு கொஞ்சம் கம்யூனல், கொஞ்சம் ரீஜனல், அதுக்கப்புறம் கொஞ்சம் இது. ஸோ இதுக்கு வந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்குறது மாதிரி 1-2 லீடர்ஸ் அங்கே வந்து உருவாகிட்டாங்க. ட்ராட்ஸ்கி, மலர்னு இவங்கெல்லாம் கீழே, அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜூனியர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள மெயின் ஹாஸ்டலுக்கு கொண்டு வரணுன்னு. மெயின் ஹாஸ்டலுக்கு அவங்க வரக்கூடாது, அவங்க ஜூனியர்ஸு, அவங்க வந்தால் நாங்கள் வக்கேட் பண்ண மாட்டோம்னு சீனியர்ஸு. ஆக்சுவலாக சீனியர்ஸ் மேலே தப்பு இருந்துச்சு. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஆக்குப்பையிங், அவுட் சைடர்ஸ் வேறு ஆக்குப்பையிங், தேவர் ஆக்குப்பையிங் மோர் ரூம்ஸ் அண்ட் நெசசரி. பக்கத்தில் வந்து பாவர்ட்டி, இங்கே வந்து ரிச்னஸ்ஸு. அது வந்து மெஸ்ஸில் வந்து தகராறு வரும், ஹாஸ்டலில் இது கேம்ஸில் தகராறு வர்றது. அப்படிங்கிறப்ப 2 ஹாஸ்டலுக்கு நடுப்புற ஒரு தகராறாக வந்து ஜூனியர் வர்சஸ் சீனியருங்கிறது வந்து கொஞ்சம் கம்யூனல், கொஞ்சம் ரீஜனல், கொஞ்சம் பொலிட்டிக்கல். இப்படி பொலிட்டிக்ஸ்னால் சும்மா இந்த மாதிரி இந்த சீனியர் ரீஜனல் இந்த மாதிரி பாலிட்டிக்ஸு. இந்த மாதிரி வந்து தான் ஒரு நைட்டு வந்து ஒரு அடிதடியில் வந்துடுது. இவங்க ஹோட்டலுக்கு போனாக்கா நம்ம பையனை திட்டினான், நம்ம ஹாஸ்டல் பையனை திட்டினான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து இது தீர்த்து விட்டு அன்றைக்கி இது பண்ணி அப்புறம் அன்றைக்கி காலம் 2 பேரையும் பேசி விட்டு அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் வெரி ஸ்ட்ரிக்ட் ஸ்டெப்ஸு. இது வந்து வெளில தெரியாமல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிசிப்ளின் கொண்டு வந்தேன். அது எப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இதை வந்து கொண்டு வந்து அன்றைக்கி காலம்புரை விடிஞ்சறதுக்குள்ளே 2 பேரையும் தேர்த்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணேன். எப்படி பண்ணேங்கிறத வந்து பின்னாடி அடுத்த இதில் சொல்கிறேன். பட் ஆனால் அவங்கள்ட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன் 2 பேர்ட்டையும், கொஞ்ச நாளில் எனக்கு டைம் கொடுங்க, கரெக்ட் பண்ணி தரேன்னு சொல்லி. யார் மேலே தப்புங்கிறதையும் ஆனால் சுப்ரமணியம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட் வைஸ் பிரின்சிபால், நீட்டாக இப்போ லெக்சர் பண்ணார். யார் மேலே என்னென்ன தப்பு, சீனியர்ஸ் ஹாஸ்டலில் ஆக்குபை பண்ண தப்பு, ஜூனியர்ஸுக்கு இல்லாமல் பண்ண தப்பு அப்படிங்கிறது, அதே மாதிரி ஜூனியர்ஸும் வயலண்ட்டாக பண்ணுறது தப்பு, அவுட் சைடர்ஸ் தங்கக்கூடாதுங்கிறது கரெக்டு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாலிசியாக கொண்டுட்டு வந்து சொன்னார், எங்களுக்கு டைம் கொடுங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம், உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம் எப்படி நாங்கள் அப்படியே டிசைட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அந்த கமிட்டி என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அதையும் பண்ணிவிட்டு காலமுறை ஒரு 6 மணி ராத்திரி 8 மணிக்கு ஆரம்பித்த தயாராரு. பச்சை தண்ணியை குடிச்சிட்டு பெஞ்சிலேயே படுத்திருந்தேன். 2 அப்புறம் ஒருத்தரும் வருத்தப்படல, 2 பேருமே சந்தோஷப்பட்டானுங்க. காலம்புரை 2 ஹாஸ்டலேருந்து டீ வந்து காஃபி கொண்டு வந்து கொடுத்தானுங்க. 2 பேரும் ஆற்றி குடிச்சிட்டு நானும் வைஸ் பிரின்சிபாலும் புறப்பட்டு காலேஜ் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வரோம். சாயந்தரம் 6 மணிக்கு போனவங்க ராத்திரி 2 மணி விடிய ஹாஸ்டலில் 2 ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தகராறு, நடுப்புற படுத்திருந்து எந்த விதமான கெட்ட பேரும் இல்லாமல் எந்திரிச்சு வந்தோம் அப்படின்னா அதுக்கு எங்களோட முக்கியமான காரணம் டீச்சர்ஸ் இன்டெகிரிட்டி அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிலீஃப் அபவுட் டீச்சர்ஸ். இந்த வாத்தியார் நமக்கு என்ன இருந்தாலும் தப்பு செய்ய மாட்டார். ஒரு நியூட்ரல் ப்ரொஃபஸர்ஸு ஜஸ்டிஸ் தான் பண்ணுவாங்க. இவங்களை வந்து யார் வந்தாலும் மாற்ற முடியாதுங்கிற நம்பிக்கை ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ இருந்த க்ரீவன்சஸ் வந்து நியாயம். இந்த க்ரீவன்ஸ் வந்து எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத அடுத்ததில் சொல்கிறேன். இது சொல்ல வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாடம் கற்றுக்கணும், படத்துலேருந்து பாடம் கற்றுக்கணும். நீங்கள் நாங்கள் வந்து சொல்லாமல் நல்லவங்க வந்து தன்னோட செயலை சொல்லாமல் இருக்கிறது வந்து தப்பாக போகுது. சொல்கிறதுலேருந்து அதிகப்படியாக இல்லை, நான் சொல்லி நீங்கள் வந்து எனக்கு மாலை போட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது எதுவும் கிடையாது. நான் சொல்ல வேண்டியது என் கடமை. சொல்லாமல் விட்டாக்கா அது நான் சமுதாயத்துக்கு செய்கிற கேடுன்னு நினைக்கிறேன். அதனால் செய்ய வேண்டியிருக்கோம். சில நல்ல ப்ரொஃபஸர்ஸு சுப்பிரமணியம், ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் அந்த நேரத்தில் வந்து ராத்திரி 2 மணிக்கு வந்து சொன்னோன்னு சொல்லிட்டு விடிய உட்காந்து காலம்பரை 6 மணிக்கு
எல்லோரும் ஒன்றா காஃபி சாப்பிட்டு தான் வந்தோம். வீட்டுக்கு நாங்கள் எங்கே இருக்கோன்னு கூட சொல்ல முடியல. வெளில வந்து போய், ஏன்னா இப்போ மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது. அப்போ நாங்கள் போய் ஃபோன் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் என்னை நம்பி நின்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் பக்கத்தில் வந்து இந்த பக்கம் 4 ஸ்டூடெண்ட், அந்த பக்கம் 2 ஹாஸ்டலில் இருந்துமே நின்னானுங்க. சீஃபு இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் அதே நேரத்தில் அவங்களுக்குள்ளே கத்திக்கிட்டாங்க, ஒருத்தர் ஒரு சத்தம் போட்டுக்கிட்டாங்க. குத்தம் இருந்தவங்க நேராக போய் என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி அப்போவே முடிச்சு சொல்யூஷன் அப்போவே சொல்லிவிட்டு நான் எழுந்திரி சொன்னேன், இது நாங்கள் வந்து எனக்கு 2 மாதம் டைம் கொடுங்க, நான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். நீ எப்படி ஹாஸ்டலில் போய் ஈடுபட்ட, நீ எப்படி பிரின்ஸிபால் எல்லாமே சொன்ன, அதெல்லாம் கிடையாது. நல்லது செய்யணும் அப்படின்னாக்கா யார் வந்தாலும் செய்யத்தான் செய்வோம். இப்போ பிரின்ஸிபல் வார்டன் எங்கள் கூட இருந்தார், வைஸ் பிரின்ஸிபல் இருந்தார். மறுநாள் பிரின்ஸிபல் வந்தோன்னு சொன்னேன் இப்படியெல்லாம் ஆச்சுன்னு. அதனால் அவர் ஒன்றும் எகென்ஸ்ட் போக மாட்டார், நீங்கள் நல்லதாக செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதோட சரி. ஏன்னா இஸ் எ வீக், அவரால் வந்து அந்த இடத்துல அவரால் ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது அந்த சுச்சுவேஷனை. சார் மதுரைக்கு போயிட்டு அப்போ தான் வந்திருந்தார். நாங்கள் அவரும் அதை பற்றி தப்பச்சு இல்லை, அதையும் செய்யணும். கீழே இருக்கவனை நல்லா வேலை செஞ்சான்னா அந்த வேலையை அவனை செய்ய விட்டுறணும். அதை குறுக்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணி தன்னோட அத்தாரிட்டியை காட்டக்கூடாது. அதனால் இந்த என்ன முதல்ல வந்து அடிச்சுக்கிட்டாங்க, நடுப்புற நாங்கள் குறுக்க போய் உட்காந்துட்டோம். தைரியமாக உட்காந்துருந்தோம். தைரியங்கிறதுக்கு இல்லை, அப்போ அதுதான் எங்களுக்கு வேறு எதுவுமே தோணலை. ஏன்னா இவங்க வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாத்தியார் அடிச்சிடுவானா என்ன நினச்சிட்ருக்கீங்க? ரெண்டாவது வாத்தியார் வந்து எப்போவுமே ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு. சரி, வாத்தியார் ஸ்டூடெண்ட்டை பார்க்கணும், கவர்மெண்ட் வந்து பப்ளிக்கை பார்க்கணும், பப்ளிக் கவர்மெண்ட்டை பார்க்கணும், ஆட்சியாளர்கள் வந்து பப்ளிக்கை பார்க்கணும், பப்ளிக் வந்து ஆட்சியாளர்களை சப்போர்ட் பண்ணணும், அரசு அதிகாரிகள் வந்து மக்களோட குறைகளை பார்க்கணும், மக்கள் குறைகளை வந்து அரசு அதிகாரிகள் பார்க்கணும். ஒன்றுக்கு ஒன்று இட்ஸ் இன்டர்லிங்க்டு சொசைட்டியை சமுதாயத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிவிட்டு இத்தனை கட்டுப்பாடுகளை வச்சுட்டு அப்புறம் ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு ஒருத்தர் துரோகம் பண்ணக்கூடாது. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வர்சஸ் ஸ்டாஃப் வந்து இப்போது நாங்கள் வந்து எக்ஸாமினர்ஸாகவும் சரி, ஸ்டூடெண்ட்டு லீடர்ஸாகவும் சரி. அதனால் ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு அடிப்படையான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னாக்கா, நம்ம வாத்தியார் நமக்கு நல்லது தான் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அன்றைக்கி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம். அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத அடுத்த இதில் சொல்கிறேன்.